ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம அர்சனல் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஒன்லி அர்சனல் அர்சனலில் கிடைக்கிற லூட்டை மட்டும்தான் வச்சு இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். வேறு எந்த லூட்டையும் எடுக்க மாட்டோம். ஏன் நம்மக்கிட்ட இருக்க லூட்டையும் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அப்புறம் அர்சனலில் இருக்கிறத மட்டும்தான் வச்சு ஆடணும். வெளில இருந்து வெறும் காயினை மட்டும் தான் பிடிக்கணும். ஏன்னா காயின் இருந்தால் தான் அர்சனல் கீயே வாங்க முடியும். இன்னுங்க இறங்கும் போதே யூஎம்பி குத்துறாங்க. சரி, அதை போட்டுருவோம். எதுக்கு எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படியே. சீக்கிரம்டா. போட்டு எதுவுமே தேவையில்ல. ஃபஸ்ட்டு இந்த காயின்ஸ்லாம் பிடிச்சிட்டு ஒரு அர்சனல் கீ வாங்கிட்டு ஒரு அர்சனல் தேடி போகிறோம். ஆனாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். 700 கிடச்சிருச்சு. ஒரு அர்சனல் கீ வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அர்சனல் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வாட்டி ஃபுல்லாகவே அர்சனலில் தான். இதுக்கோ குளோபல் மில்ட்ரும் வாங்கி வச்சுப்போம். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். திடீர்னு காயின் இல்லைனாலும் குளோபல் மில்ட்ரு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மினி யூசி எதுக்கு என்கிட்ட இருக்குது? சரி, சும்மா இருக்கட்டும். எப்பயாச்சும் தோணுச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். பக்கத்தில் ஒரு ஸ்லைடு இருக்குது. அது அங்கே தான் போகும்னு நினைக்கிறேன். போகலனாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரம் டைம் ஏறணும். சரி, அந்த டைம் முடிஞ்சால் தான் அர்சனல் கீயே போட முடியும். இந்த காயின்லாம் பிடிச்சிக்கணும். காயின் தான் நமக்கு மெயினே. இதில் காயினை வச்சு தான் அர்சனல் கீயே வாங்க முடியும். கொஞ்ச நேரம் இதுலேயே சுற்றலாம். சீக்கிரம் ஓப்பன் ஆகு. இந்த அர்சனலில் கடுப்பே இதுதான். மினியூஸ் எதுக்கு போ. இதுவும் வேணாம். நம்ம வெறும் அதை வச்சு அர்சனலில் இருக்கிறத பார்த்து தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு மெட்கிட்லாம். ஓப்பன் ஆகிடு. இந்த ரிவர்ஸ்க்கு டைமிங் ஓடுமோ? கடைன்னு ரிவர்ஸ் குத்துக்கிட்டே இருந்தால் ஒரு இடத்துல ஸ்லைட் பண்ணுவான்னு பார்த்தேன், முடியல. சரி, ஓப்பன் ஆகிடுச்சா? இன்னும் 20 செகண்ட்ஸ் தான். கரெக்டாக நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே குதி. சைடில் குத்துறா. கடுப்பேத்துறேன். கரெக்டாக இருக்கும் நம்ம அங்கே போய் சேர்றதுக்கும் அர்சனல் டைமிங் முடியறதுக்கும். ஓப்பன் ஆயிடுச்சு. அதாச்சு டைமிங் முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ தடிறான் டேய். இருக்கிற அர்சனல் ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று பழந்து காட்டுறேன். என்ன கன் இருக்கு? ஃபஸ்ட்டு கன் எடுக்கணும். AWM போடு. அந்த கன் எடுத்துப்போம். MP5. ஐயோ, ஆமோவே இல்லை. எங்கடா இருக்கு ஆமோ? டேய் எவன்டா வண்டிக்கிறது? அவன் தானா? செத்துப்போ. ஜஸ்ட் மிஸ். ஐயோ, ஆமோ வேணுமே. இப்போது அவன் உள்ளே தானே இருக்கான். நான் அர்சனலில் இருக்கிறது மட்டும் இது பண்ண மாட்டேன். ஏதாச்சும் லூட் பாக்ஸ் இருந்தாலும் அது லூட் பண்ணுவேன். ஏன்னா அதுவும் அர்சனலுக்குள்ளே தானே இருக்கு. இந்த மாதிரி மூளை வரும். டே எவன்டா வண்டிக்கிறது? செத்துப்படா. ஐயோ, என்னங்க எவனுமே அவ்வளோ அடிக்க மாட்டான். நான் பாட்டில் அப்படி வந்துடுச்சா? எவனாச்சும் 1-2 பேர் பாட்டாக இருப்பாங்க. டே எவன்டா அவன்? எல்லாருமே பாட்டு தானா? டே எங்கடா ஓடுற? டே ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் அப்போ தான் சாவறான். இல்லை எஸ்எம்ஜி ஆமோ எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு எஸ்எம்ஜி ஆமோ ரொம்ப தேவை. லாஸ்ட்டில் எஸ்எம்ஜி ஆமோலாம் இல்லைன்னா அவ்வளோதான், முழிக்க வேண்டியது தான். வேறு எவனுமே வரலையே. ஏதோ அங்கே ஒரு கரெக்டாக கிட்ட வர வச்சு உள்ளே வந்தோடனே போட்டு தரலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் சைடில் வர்றான். டே யாரா நீ? எனக்குனே வந்து சேருவீங்களாடா? உள்ளே வந்திருந்தா உங்ககிட்ட இருக்க லூட்டியாச்சும் வச்சுருப்பேன். சரி, நம்ம நிறைய காயினை பிடிச்சி அர்சனல் கீயை வாங்கி அர்சனல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த ஏர் ட்ராப் இருக்கும்ல,
அங்கே போவோம். அங்கே போயிட்டு லெவல் 5 வெஸ்ட்டு, லெவல் 5 ஹெல்மெட்டு வாங்கிட்டோன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நடுவில் எனிமிங்க வருவாங்க, அவனுங்களெல்லாம் போட்டு தள்ளிடலாம். ஆனால் எஸ்எம்ஜி ஆமாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏய், ஏன் மூட மாட்டேங்குது? சை, செத்துப்போ நடப்பாவி, ஓடாதரா, எங்கடா ஓடுறீங்க? ஐயோ, ஏன் மிஸ் ஆயிடுச்சு, திருப்பியும் மிஸ்ஸு. இந்த வாட்டி செத்துரு. பார்த்தீங்கல்ல. சரி, அதில் போயிட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த லெவல் 5 ஆர்மர்லாம் எடுத்துருவோம். நான் இத்தனை நாளாக இந்த பிளாக்ஸ் வருதுல்ல, அது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அது உடச்சா இன்னும் ஸ்பீடாக ஏறுமா. அதே மாதிரி ஏறுது. நான் இத்தனை நாளாக சும்மா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, உடைப்போம். நமக்கு எஸ்எம்ஜி ஆமோ வேணும், அதனால ஸ்னைப்பர்லேயே உடைப்போம். எவ்வளோ உடைக்க முடியும்னு பார்க்கலாம். ஸ்னைப்பரில் மட்டும் உடைக்கிறோம், கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஐயோ, ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு உடச்சா இதுவும் ஆகும்னு பார்த்தேன், ஆகலை. சரி வாங்க, பட்னு ஒரு தங்குருக்கல. ஐயோண்டாவன், சரி நான் எதுக்கு இந்த லூட்டு பக்கம் நிற்கிறேன்? நம்ம தான் இந்த லூட் அடிக்கூடாது. எங்கடா இருக்கா? டேய் சித்து, சாப்பிடுறானே சித்ரே. ஸ்ட்ரைட்டாக ஓடி வராங்க பட்டு பையன். யாரான் ஃபஸ்ட்டு காயினெல்லாம் பிடிப்போம். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காயின் தெரியுமா இருக்குது? 2600 காயின் இருக்குது. இதை வச்சு எத்தனை அர்சனல் கீ வாங்கலாம் யோசிச்சு பாருங்க. இப்போ குடுன்னு ஓடி அர்சனல் கீ, எவ்வளோ அர்சனல் கீ வாங்க முடியுமோ அவ்வளோ அர்சனல் கீ வாங்கலாம். அங்கே ஏறுனா எங்கே போனான்னு தெரில. இங்கே காணும், இங்கேயோ இல்லை. டே, அங்கே தான் இருக்கியா? எது எப்படியா? எங்கடா கரெக்டா? டே, ஏன் உள்ள மாட்டேங்குதே? ஒரு 150, இன்னொரு 150 போகிறதுக்குள்ளே ஓடுறானே செத்துரு. ஒரே இடத்துல நின்று முடியலான்னு பார்த்தா ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு ஓடுறான். இப்போ வேற அர்சனல் சேனல் மட்டும்தான். ரொம்ப கிட்ட வந்தா இல்லை, கிட்ட வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த MP5 யூஸ் பண்ணோம். லாங்லலாம் AWLே பிடிச்சிடலாம். அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கும்ல, ஆமாம் அந்த வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு. டேய் எங்கடா? எத்தனை அர்சனல் கீ வாங்க முடியுமோ அத்தனை அர்சனல் கீ வாங்குறோம். அர்சனல் கீ வாங்குகிறோம். அவ்வளோதான், 4 வாங்கியிருக்கோம். அங்கே ஒரு 500 இருக்குது. அதை பிடிச்சிட்டு வந்து இன்னொரு கீ வாங்குவோம். வாங்கினா 5 ஆகிடும். 5 அர்சனல் கீ ஒரே நேரத்தில். வாங்கியாச்சு. இப்போது இத்தனை அர்சனல் கீ இருக்குது பாருங்க, 5 இருக்குது. சரி, நம்ம ஒரு இது அர்சனலை மார்க் பண்ணிட்டு அங்கே போகலாம். அங்கே கொஞ்சம் எஸ்எம்ஜி ஆமலை சுத்தோ. யாருக்கிட்ட? ஐயோ 95 தான் இருக்குது. எனக்கெலாம் 100க்கு மேலே தான் இருக்கணுமே. ஆமாம், இல்லைன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். குடுன்னு ஓடி போய் அந்த அர்சனல் ஓப்பன் பண்ணணும். போடா போடா போடா. எவனாச்சும் பின்னாடி இருந்தா நம்ம அவனை அடிக்கலாம். நம்மளாம் அவனுங்க அடிக்க மாட்டாங்க, என்னெல்லாம் பாட்டா இருக்காங்களே. நான் இது வேற ஒரு ஐடிலாம் இல்லை. ஏன் இந்த மேட்ச் இப்படி பாட்டா வராங்கன்னு தெரியலையே. நானும் எதுவும் பண்ணல. இது உடைக்கலான்னு பார்த்தா டைம் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நான் அப்படியே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி, இதுக்கு வரதுக்கான மெயின் காரணமே அந்த எஸ்எம்ஜி ஆமோ தான். இங்கே கொஞ்சம் எஸ்எம்ஜி ஆமோ. நான் வெறும் ஆமோ மட்டும் எடுக்கிறேன், இந்த லூட்லாம் எடுக்கவே மாட்டேறேன். சி, அந்த லூட்லாம் எடுக்கணும்.
சைலன்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கேயும் சைலன்சர் இல்லை. இல்லைன்னா சுடும் போது எங்கே இருக்கும்னு தெரியாமல் பேபேன்னு முழிப்பான். இதுக்கும் ரீலோட் பண்ணியாச்சு, இதுக்கும் ரீலோட் பண்ணியாச்சு. சைலன்சரு செகண்ட் லெவல் சைலன்சர் தான் இருக்கு ஏடபிள்யூஎம்க்கு. வாங்க இந்த இடத்த விட்டு ஓடலாம். ஓடு 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 ஓடு. முன்னாடி ஒன்று சொல்கிறான். ஏய் ராணி மண்டசா சி ஓடிச்சு. இல்லை மண்டையிலே வாங்கியிருக்கோம். இப்போ 150 46. இன்னும் 4 HP தான் இருக்கும். ஓடி போய் முடிக்கலாமா ஃபிஸ்டில் குத்தி? வேணாம், எதுக்கு? செத்துப்போ. இவனுங்க செத்துட்டு அவனே லைக் போடுறான். அவனுக்கு பிடிச்சிருக்கு. சரி இங்கே ஒருத்தன் வந்துருக்கான். எவனா பிடிச்சி காரு? செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. ஐயோ நம்மளும் முட்டிடுவான் போலியே. முஞ்சாய் போடா டேய் டேய். செத்து போடா. அதுக்குள்ள முட்டிட்டான். நீ இறங்குவல, செத்துடா. ஓடாதரா, நில்றா, ஓடாதரா. செத்து போடா. இப்போ நான் ஆமுக்கு கவலையே பட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்கிட்ட 200க்கு மேலே இருக்கு. கவலையே வேண்டாம். லாஸ்ட் ஜோன் வரைக்கும் இது நமக்கு தாக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க அர்சனல் எல்லாம் ஓப்பன் பண்ணுறோம். இத்தனை அர்சனல் கீ வச்சுருக்கோம், வச்சுக்கிட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க லூட்டெல்லாம் எடுத்து இந்த மேட்சை போய் அடிக்கிறோம். நம்ம தான் இங்கே. ஓடு ஓடு ஓடே. அங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களாண்ணா? அப்படிதான் தெரியுது. ஆமாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓசி கிளச் இல்லாமா? அடப்பாவி. செத்துப்படா செத்துப்படா. அச்சோ ஐயோ, அவன் வேற தெரியலையே கண்ணுக்கு. இப்படியே மேலே வரும்ல. செத்துட்டடா. எங்கே வரல. சரி இந்த பக்கம் ஒரு நான் இங்கேயும் இல்லை. வீட்டுக்குள்ளே போயிட்டானோ? சரி நமக்கு அதுக்கெலாம் டைமும் இல்லை. ஜோனில் வேறு இருக்கும். செத்து போயிடுவோம். ஃபஸ்ட் நம்ம அர்சனல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்னென்ன லூட்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளை வச்சுருவாங்க. இங்கேயும் ஒரு ஏடபிள்யூஎம். இந்த மேட்ச்சு டபுள் ஏடபிள்யூஎம். கரெக்ட். இன்னும் எத்தனை அலைவு? 7 அலைவு. அந்த 6 பேரையும் என்னோட ஸ்னைப்பர்லேயே நான் போட்டு தள்ளுறேன். ஒருத்தன் செத்துட்டான். இன்னும் 5 பேர் இருக்காங்கள, அவனுங்களை நான் போட்டு தள்ளுவோம்ல. எப்படி? சரி சரியா குறைச்சி விட்டுருச்சு. ஐயோ ஒரே நேரத்தில் 2 பேர் இந்த ஜோனில் தான் செத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி விடுங்க. நம்ம இன்னும் 3 பேர் இருக்காங்களா? அவனுங்களையாச்சும் முடிக்க பார்க்குறோம். டேய் கண்ணில் மாட்டுங்கடா. எவனுமே காணுமே. சி எங்கேயுமே இல்லை. என்ன இடம் இது கேவலமாக இருக்கு. மேலே இருந்து எவனாச்சும் இருக்கானா பார்க்கலாமா? இது அங்கே எவனோ மேலே இருக்கான். எவனோ திறந்தாங்க, நான் பார்த்தேன். ஓடு 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 ஓடு. ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறோம். போட்டு சொல்கிறோம். போடா போடா போடா. கையில் கன்னை வச்சுக்கிட்டே போகிறோம். டேய் எங்கடா போனா? பாவி எங்கடா போன? எங்கேயோ காணோம். எங்கேயுமே காணோம். அடா பாவி. டேய் எங்கடா போன? டேய் இங்கே இருக்கியா? செத்துப்போ. அச்சோ செத்துப்போ செத்துப்போ. அவ்வளோதான். ஐயோ எழுத்து செம்ம கம்மியாக இருக்கு. ஒரே நான் போட்டு ஓடிட வேண்டியதுதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் 2 அலைவு தான். அந்த ஒருத்தனும் பாட்டாக தான் இருப்பான். அவன்கிட்ட கொஞ்சம் நம்ம விளையாடலாம். பார்த்தோன்னே போட்டு தள்ள வேணாம். அவன் எங்கே இருக்கான்ட்டு கண்டுபிடிப்போம். சி தோ அங்கே தான் இருக்கான் பாருங்க.
தெரியுதா? ஆனால் நம்ம அவனை போட்டு தள்ளக்கூடாது. கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிக்கணும். ஃபஸ்ட்டு கையில் கிரெனைட் எடுத்துக்கணும். கிரெனைட் எடுத்து அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து, இதோ எங்கேயுமே ஆளையே காணும். எங்கே பைப்பில் காணும்? டேய் உள்ள இருக்கியா? உள்ளேயும் இல்லை. எங்கே போனா? இது உள்ள, இது உள்ளேயும் இல்லை. எங்கடா போனேன்? டே அங்கே இருக்கான். இப்போ பாருங்க, தூக்கி போட்டு லோவில் போட்டலாம். என்னாச்சு? ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ, ஏன் இப்படி ஆகுது? என்னவோ ஆகுது. வாங்க, நான் அந்த இது யூஸ் பண்ணேன், லால் மெல்ட்ரு போட்டு. நம்மக்கிட்ட அந்த இது இதை வச்சு லான்ச் பேட் வாங்கிடலாம். லான்ச் பேட் வாங்கிட்டு பறந்தே போயிடலாம். பறந்து போய் சரியா அடிக்கிறாங்க. சரி, பறந்து போடா. எப்படி விற்கல வந்தான்? டேய் சரியான டேமேஜ்ங்க. ஐயோ ஐயோ, லோட போடுறா. சி ஐயோ, அவன் அப்போ பாட்டு பிளேயர் இல்லையா? சரி கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.